மனம் தள்ளாடி நடப்பது ஒரு மயக்கம் இனி ஏன் இந்த மனம் தள்ளாடி நடப்பது எங்கடி போற அதை தவறியா எங்க போற அம்மா நேரம் பாத்துக்க ஏய் இங்க வா சைலண்ட் அந்த ரோஸ் கலர் டிஷர்ட் போட்டு அந்த பண்ணின்னு அவன் பாவாடை கை விடுத்த எனக்கு எப்பேற்பட்ட வயது உன் கணவருக்கு இரண்டாவது மனைவியாக உன் கணவருக்கு என்ன வயது என்னுடைய கணவருக்கு வயது 60 எனக்கு வயது 20 அப்பேற்பட்ட கயவனுக்கு என்ன திருமணம் செய்து வச்ச நீ பெற்ற பெண்ணா இருந்தா உன்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கா அப்பேற்பட்ட திருமணம் செஞ்சு வச்சிருக்கா ஏய் எனக்கு எப்பேற்பட்ட அவனுக்கு போய் அந்த கைவனுக்கு பல்லு இந்த பொக்கனுக்கு எனக்கு திருமணம் ஏன் தெரியுமா சைலண்ட் இருக்குடா டேய் அமைதியா இந்த கனடா நாங்க பேசிட்டாங்க கேட்குவோம் யார் யாரா தங்கச்சி என்னுடைய கணவருக்கு உனக்கு எதற்காக தெரியுமா இரவு செய்து வைத்து திருமணம் எதுக்கு எனக்கு திருமணமாகி 20 ஆண்டு காலமாக குழந்தை செல்வமே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது
உன்னை நினைச்சி பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்னை நினைச்சி நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நானே குற்றம் கொள்ள வேண்டும். ஆடுவரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே தங்கமே. உன்னை நினைச்சு பாட்டு ஒட்டு மழைச்சாரல் உப்பு விற்க போனேன் காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. உனக்கே நான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. யார் அவன் நாட்டமா ஜந்தி அந்த காட்டா ஏய் கேக்கு என்னை இல்லை நீ எவ்வளவு அடி அடிச்சாலும் இந்த அக்கா தாங்கி கொள்வேனம்மா. எனக்கும் நான் வறண்டு போயிருக்கிறது. எனக்கு குடிக்க தண்ணீர் குடி தங்கச்சி. இவளும் என் கூட பிறந்த அக்கா தான். நான் வர சேருக்குதான் தண்ணீர் வேணுமா? என்ன பண்றது? ரொம்ப பாவமாகுது இவளை பார்த்தா. நம்ம உன்னோட கிணத்து தண்ணி ஏய் சீ சனினே தண்ணீரை வேண்டாம் அக்கா. தங்கச்சி தாங்க பறந்து பாவி ஒரு உடன் பிறந்த அத்தை என்று பாராமல் இப்படியெல்லாம் நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையாடி? ஏய்! என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியவில்லையா? அந்த அந்தபுரத்துல வந்து எனக்கு எவ்வளோ அடி அடிச்ச அப்ப தெரியும் உனக்கு கூட பிறந்த தங்கச்சி எப்படி அடிக்கிறேன்னு. இப்ப தெரியுதா உனக்கு? இப்ப தெரியுதா அடி அக்கா தங்கச்சி அடிக்கிறேன்னு? ஏய் இங்க வா, நீ ஒரு புள்ளைய பெத்து வச்சிருந்தியா? இதான் அது. ஆ? ஏய், தெரியுதா? மகனே, யார் இது? நீ கேட்ட மகனா? ஆமாண்டி. ஐயா ஐயா அது மூஞ்சி பாரு எப்படி இருக்குது?
மூணு கூட்டோட ஒன்னாக்குற மாதிரி இருக்குது. நிச்சயமாக சொல்லுகிறேன். தம்பிக்கு நாங்க வசத்து கலக்க ஏய் எங்க வார்த்தை கேளுங்களம்மா. நீங்க தடை கலந்து இருப்பேன். அவன் மூஞ்சி பாரு எப்படி இல்லையா? டேய் என் புள்ள தடை இருந்தா எவ்வளவு அழகா இருந்தான்டா. இந்த மூஞ்சி பாருடா. டேய் டேய் நீங்க தானே வசதி இருப்பதா இறப்பதா இறைவனை இருப்பதா இறப்பதா இறைவனை வெறுப்பதா வாழ்க்கையை மறப்பதா வாழ்க்கையை மறப்பதா நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி நினைத்து பார்த்து இருப்பதா இறப்பதா இறைவனை வெறுப்பதா வாழ்க்கையை நான் மறப்பதா வாழ்க்கையை நான் அடிப்பாவி இப்பேற்பட்ட சேவை டேய் உனக்கு எப்படிங்கடா மனசு வந்தது? என்ன பெற்ற அடுத்த மகனே விச வச்சு சாவச்சிக்கடா. டேய் ஆமாடா. யார் அவ பேசுறா? அவனா பேசணும்னு வச்சுக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்க. என் வார்த்தை கேளுங்களம்மா. நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏய் ஏய் யார் அவங்க? யார் அவங்க? என்னை 10 மாதம் பெற்றதுக்காக தாய். உன்னோட பெற்றெடுக்க தாயா? அவங்க அனுப்பிச்சிட்டியா? நீ போய் உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. அவன் மூஞ்சி பாரு. என் அக்கால் தேர்னா வாய் தரது பேசுறான்னு வச்சுக்கோ சும்மானே விட மாட்டேன். கம்பெனி சொல்லு கம்பெனி டேய் சொல்லுமா சொல்லுமா. அம்மா குலகளே என்னுடைய சிறிய தாய் என்னை அடிப்பாங்க கெட்டி உதைப்பாங்க. ஆனா நீ காலையில் இந்த ஊர் விட்டு தாண்ட மாட்டேன். உள்ளே பாருங்க எப்படி சொல்ற? சொல்லுமா என்னடா சொல்லுமா
நான் பெறாமா நான் உன் புள்ளி இப்படி போட்டு அடிக்கிறேன் நீ கேட்க மாட்டேன் அண்ணால அப்படியே பல்லு வச்சுக்கிறேன் அம்மா என்னோட தாய் அடிப்பாங்க, என்னோட சிறிய தாய் என்ன அடிப்பாங்க எட்டி உதைப்பாங்க தயவு செய்து யாரும் கேட்காதீங்கம்மா சத்தமா சொல்லு. தயவு செய்து யாரும் கேட்காதீங்கம்மா யாரு அவ போர் இருக்க? யாரு நீ போடுன்றீங்க? ஜாட்டுக்கு சென்னாடிக்கு பாரு. ஐயா அம்மா யாருமா அது நீங்க பேசணும் இந்த தெவடியா மெர்சலா வராது அப்புறம் பேசுங்க நான் பேசுறது தானே போறேன் அவன் எனக்கு செவடியான்றான். நீ பார்த்துட்டு தானே அம்மாவை கேட்டு பாடுறா. நான் எப்பேற்பட்ட பத்தினியோ இல்ல உங்களுக்கு எத்தினியோ இருமா இருமா ஒரு தெவடியாவை பார்த்து பத்தினின்னு சொன்னா அவன் மனசு ஆறுமா? ஆறாது. ஏன்னா அவங்க தெவடியா தெவடியாவா? நான் சொல்றேன் அவளை போய் பிடிச்சிருக்கா அவன்கிட்ட நீ சொல்லணும். சொன்னாலே அவன் பூ அவன் பிடிச்சிருக்கா இந்த நாட்டுல இருக்கவே கூடாது. எங்கன்னா பாத்து வச்சுக்கோ, வெட்டி போட்டுருவேன். இவங்க இருவர் யாரு எனக்கு தெரியுமா? அக்கா அக்கா மகன் அக்கா அக்கா மகன். எனக்கு இந்த நாட்டுல இவங்க இருக்கவே கூடாது. சரி, ஆளை அவனை அழைத்து இந்த நாட்டை விட்டு விரட்டுங்க. அப்படி போய்